தேசம் போராட்டத்தோடு இருக்கிறது, தேசம் கவலையோடு இருக்கிறது, தேசம் பாரத்தோடு இருக்கிறது. அந்த தேசத்தை சந்திக்க உம்மால மட்டும்தான் முடியும். அந்த தேசத்தை சந்திக்க உம்மால மட்டும்தான் ஆகும். அந்த தேசத்துடைய சிறையிருப்பை மாற்ற உம்மால ஆகும். நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். அப்பா, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஒரே ஒரு பார்வையை பார்த்துருங்க, எங்க கண்ணீரை பார்த்துருங்க, எங்க பெருமூச்சை பாருங்க, எங்க கதறுதலை பாருங்க, எங்க வேண்டுதலை பாருங்க, எங்களுடைய சத்தத்தை பாருங்க. நீங்க பார்த்து விட்டால் ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்க பார்த்து விட்டால் ஒரு அதிசயம் நடக்கும் ஐயா. நீங்க பார்த்து விட்டால் ஒரு விடுதலை உண்டாகும் ஆண்டவரே. நீங்க பார்த்து விட்டால் கர்த்தர் சமாதானம் உண்டாகும் ஆண்டவரே. நீங்கள் பார்த்து விட்டால் ஒரு கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும் ஆண்டவரே. நீங்க ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க, நீங்க ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க, நீங்க ஒரு விஷயம் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினாலே கர்த்தர் நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆவியானவருக்கு நன்றியை செலுத்தி, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். பாதுகாக்கப்பட்டபடினாலே, காத்துக் கொள்ளப்பட்டபடினாலே, எல்லையில் வல்லமுள்ள கரம் நீட்டப்பட்டபடினாலே இனி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. இனி இப்பேற்பட்ட சம்பவங்கள் கேள்விப்படக்கூடாது. இனி இப்பேற்பட்ட காரியங்கள் தேசங்களில் கேட்கக்கூடாது. இந்திய தேசத்தில் எழுதுங்க, எல்லா தடைகளை உண்டாய்க்கிறோம், எல்லா போராட்டங்களை உண்டாய்க்கிறோம், எல்லா யுத்தங்களை உண்டாய்க்கிறோம். யுத்தங்கள் இல்லாத நாடாய் மாறட்டும், யுத்தம் இல்லாத தேசமாய் மாறட்டும், யுத்தம் இல்லாத பட்டணமாய் மாறட்டும், யுத்தம் இல்லாத மாநிலமாய் மாறுவதாக. தேவன் அப்படியே செய்ய போகிறபடியால் நன்றி. தேவன் அப்படியே இறங்கி செய்ய போகிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அடுத்ததாக எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்க போகிறோம். இப்போது எல்லாரும் நம்ம